ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதை கண்டினியூ பார்க்கலாம். நேற்று மூதுரையில் பாதி பார்த்துருந்தோம். அதாவது ஔவையாரை பற்றி ஒரு கதைகள் மாதிரி 3 காட்சிகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு காட்சிகள் பார்த்துருந்தோம். காட்சி ஒன்றை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். நேற்று பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு ரிவ்யூக்காக சொல்கிறேன். அதாவது நம்ம அதியமான் வந்து ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுக்குறாங்க. அதுதான் அதில் கான்செப்ட்டு. அதில் ஔவையார் வந்து நெகிழ்ந்து போகிறாங்க. அவ்வளோ நெல்லிக்கனி, அதாவது அவ்வளோ அற்புதம் வாய்ந்த அந்த நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அதை எனக்கு கொடுத்துட்டியேன்னு சொல்லி அவ்வளோ அவங்கள பற்றி நெகிழ்ச்சியாக நினைக்கிறாங்க. இதுதான் அந்த விஷயத்தில். இதுலேயும் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெல்லிக்கனி யாருக்கு கொடுத்தது அப்படின்னு கேள்வி கூட வரும். அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தது அப்படின்னு நம்ம எழுதணும். அதனால தான் நான் இதையும் கதையாக இருந்தாலும் உங்களுக்கு வாசித்து விடுறேன் ஒவ்வொன்றாலும் பேஜ்லேயும். அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது என்ன இதில் போய் கேள்வி வரப்போதான்னு நினச்சிடாதீங்க. இதுலேயும் கேள்விகள்லாம் வந்திருக்கு. அதனால தான் நான் இதையும் படித்து காட்டுறேன். வாங்க இப்போ காட்சி 2 போயிடலாம். காட்சி 2 என்னென்னா, இடம் அதியமான் அரண்மனை, நாடக மாந்தர்கள் அதியமான் ஔவையார். இப்போ ஔவையார் பேசுகிறாங்க. மக்களின் முகங்களில் கூட கலவையின் நிழல் படியக்கூடாது என்று கருதும் அதியமானே, இன்று உன் முகத்தில் கவலையின் இருள் கவிழ்ந்திருப்பதன் காரணம்தான் என்னவோ அப்படின்னு கேட்குறாங்க. மக்களோட மனசில் கூட கவலை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உன்னோட மனசில் கவலை இன்றைக்கி இருக்குது, என்ன காரணம்னு கேட்குறாங்க. உடனே அதியமான் சொல்கிறாங்க, இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி என்னோட உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்தது தானே. அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டானாம். நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார், அதியமான் நெடுமான் அஞ்சியே, உன் பெயரில்தான் அஞ்சி என்னும் சொல் இருக்கின்றதே தவிர நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே. போர் என்ன உனக்கு புதிதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதியமான் சொல்கிறாங்க, போர் எனக்கு புதிதும் அன்று, நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன். ஆனாலும் அப்படின்னு இழுக்கிறாங்க. அதாவது போர் எனக்கு புதுசு இல்லை, அதை பார்த்து நான் பயப்படுறதும் இல்லை, இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு? நீர்நிலையில் படுத்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதிக்கும் தந்தங்களை கழுவிவிடும் சிறுவர்களிடம் பணிந்து அன்பு காட்டும். அதுபோல நீயும் எம்மை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாக விளங்குகிறாய். அதே யானை போர்க்களத்தில் பகைவரின் படையை கண்டு வெருண்டோடச் செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா அப்படின்னு அதியமானை பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனாலும் புரியாமல் அவங்களும் கேட்குறாங்க, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி. உடனே அதியமான் சொல்கிறாங்க, தமிழ் அறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாததன்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவு! தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தங்கைகள், இந்த மாதிரி எத்தனையோ பேர் கண்ணீரோட ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால்தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், அதியமான் வந்து ஒவ்வொரு போருக்கு பின்னாடியும் பல பேரோட உயிர் போகுதுங்கிறத சொல்கிறாங்க. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, அன்பிற் சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிந்தது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதியமான் இருந்தாலும் தயக்கத்தோட ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, நீ என்ன நினைக்கிறாய் என எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இலக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. உடனே ஔவையார் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதியமானும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கடுத்து காட்சி 3. இப்போ காட்சி 2 உங்களுக்கு புரிஞ்சிச்சா? முதல் காட்சி வந்து அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுக்கறது. 2வது காட்சி வந்து தொண்டைமான்
படையெடுத்து வரேன்னு சொல்லி அதியமான்கிட்ட சொல்கிறது. அதன் உடனே அதை மறுக்கிறாங்க அதியமான். அதை ஔவையார் எப்படி போய் தடுத்து நிறுத்துகிறாங்கன்றது தான் காட்சி 3. காட்சி 3 பார்க்கலாம். இடம் தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமானும் ஔவையாரும் படைத்தலைவரும். இப்போ தொண்டைமான் பேசுகிறாங்க. படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே படைத்தலைவர் சொல்கிறாங்க, படை வீரர்களும் ஆயத்தமாக உள்ளனர், போர்க்கருவிகளும் தேவைக்கு அதிகமாகவே உள்ளன அரசே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான் சொல்கிறாங்க, மகிழ்ச்சி, நம் படையின் பெருக்கத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும் அப்படிங்கிறாங்க. உடனே படைத்தலைவர் சொல்கிறாங்க, அதியமான் இப்போதே அதிர்ந்து தான் போயிருக்கிறார் அரசே. அதனால தான் அவர் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஔவையாரை தான் சொல்கிறாங்க தூது அனுப்பியிருக்காங்கன்னு. உடனே தொண்டைமான் கேட்குறாங்க, என்ன அதியமான் தூது அனுப்பியுள்ளாரா அப்படிங்கிறாங்க. உடனே படைத்தலைவர் சொல்கிறாங்க, ஆம் அரசே, சற்று முன்தான் நமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான், வரட்டும் வரட்டும், அஞ்சியிடமிருந்து தூது வரும் ஔவை நம் போர்க்கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓடப் போகிறார் பாருங்கள் அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாரு தொண்டைமான். உடனே படைத்தலைவரும், அதோ ஔவையாரே வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஔவையாரும் வராங்க. உடனே தொண்டைமானும், போரை நிறுத்த வந்திருக்கும் ஔவையே வருக வருக அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றுகிறதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான் சொல்கிறாங்க, என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவர் அல்லவா, தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையார் உடனே, நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும்போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உடனே தொண்டைமான் சொல்கிறாங்க, அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கால் கொட்டிலை பார்த்து வரலாம் பாருங்களேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதாவது அந்த போர்க்கருவிகளை பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. உடனே ஔவையாரும், போர்க்கருவிகளெல்லாம் பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தொண்டைமான் சொல்கிறாங்க, எத்தனை பெரிய படைவலிமை உடைய அரசரோடு உங்கள் அதியமான் மோதப் போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையாரும், அதையும் தான் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோடு இந்த 3வது காட்சி முடியுது. காட்சி 4ல் அதோட தொடர்ச்சி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருந்தி நெய்யணிந்து கடியுடை வியன் ரகரவே அவ்வே பகைவர் குத்தி கோடுநொதி சிதைந்து கொள்துறை கொன்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் முன்னும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. ஔவையார். இந்த இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்க ஒரு பாட்டுகள் தான். இந்த பாட்டும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு லைன் இல்லை 2 லைனை கொடுத்துட்டு இதை யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க. ஔவையாருங்கிறத கரெக்டாக எழுதணும். அதனால தான் இதையும் படிக்கணும்னு சொன்னேன். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காட்சி 4 பார்க்கலாம். இடம் தொண்டைமானின் படைக்கல கொட்டியல். நாடக மாந்தர்கள் தொண்டைமானும் ஔவையாரும். தொண்டைமான் சொல்கிறாங்க, என் படை கருவிகளை பாருங்கள் ஔவையாரே, இவ்வளவு பெரிய படை கொட்டிலை இதற்கு முன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையாரும், ஆமாம், வில் அம்பு வேல் ஈட்டி வாள் கேடயம் மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறாங்க. உடனே தொண்டைமான், பார்க்கும்போதே வியப்பாக இருக்கிறதல்லவா அப்படிங்கிறாங்க. உடனே ஔவையாரும், ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமல்ல, அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது. எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவா நெய் பூச பெற்று மாலையும் மயில் தொகைகளும் அணிவிக்கப்பட்டு எழிலாக காட்சியளிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கருவிகளையும் அப்படியே வர்ணிக்கிறாங்க ஔவையார். உடனே தொண்டைமான் சொல்கிறாங்க, உங்கள் அதியமானின் படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. உடனே ஔவையார் சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குறீங்க, அவை அவ்வளவு அழகாக இருக்காது. அதியமான் அடிக்கடி போர் புரிந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவனோட படைக்கருவிகள் எல்லாமே பகைவர் உடலை துளைத்த குருதி கரைகளோடு நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தொண்டைமானோட முகம் இதிலே மாறி போயிடும். ஔவையார் மறுபடியும் சொல்லுவாங்க, தொண்டைமானே, ஏன் உன் முகம் மாறிவிட்டது அப்படின்னு கேட்குறாங்க.
உடனே தொண்டைமான், உங்கள் சொற்கள் என்னை குழப்பி விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குழப்பம் அப்படின்னு ஔவையார் கேட்குறாங்க. தொண்டைமான் சொல்கிறாங்க, என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்க என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. ஔவையார் உடனே, உண்மைதான், உனது படைக்கருவிகள் புது மெருகு குறையாமல் அப்படியே இருக்கிறது. தொண்டைமான் உடனே, அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்துவிட்டது. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடைக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையார், என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? உடனே தொண்டைமான் சொல்கிறாங்க, என்னிடம் கருவிகள் தாம் மிகுதியாக உள்ளன. நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை புரிந்து கொண்டேன். உடனே ஔவையார் சொல்கிறாங்க, அருமை அருமை, நான் கூறியதன் முட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். உடனே தொண்டைமான் சொல்கிறாங்க, என் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள்னு சொல்கிறாங்க. உடனே ஔவையாரும் மகிழ்ச்சி மிகவும், தொண்டைமானே அவ்வாறே சொல்லிவிடுகிறேன்னு சொல்லிட்டு, போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும், நான் சென்று வருகிறேன்னு சொல்லிட்டு ஔவையார் விடைபெற்று செல்கிறார்கள். இவ்வளோதான் இந்த காட்சி 4வது. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க 4 காட்சியில் ஔவையாரை பற்றியும் அதியமானை பற்றியும் தொண்டைமானை பற்றியும். இதிலேருந்து கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதியமான் ஔவையார்கிட்ட சொன்னது என்ன, இல்லாட்டி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது யார் யாரிடம் சொன்னது, அதியமான் ஔவையார்கிட்டையா தொண்டைமான் ஔவையார்கிட்டையா, இப்படி மாற்றி மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.